பாஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு பாருங்க. பதில் பேசுறத நிறுத்திட்டு வேற ஏதாவது இருக்கா தேடிட்டு வாடா போ. இது ஒண்ணுதான் என்கிட்ட கடைசியா இருக்குது, புரியுதா? இதான் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். உனக்கு இது பிடிக்குமா? ஆமா, எனக்கு பிடிக்கும். சூப்பர். எனக்காகவே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே. இன்னைக்கு நமக்கு நிறைய கிடைச்சது. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அந்த பழத்தை எங்க இருந்து எடுத்த? நீங்க எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்க இருந்து தான். நீ ஏன் என் பழத்தை பாக்குற பைத்தியம்? நீங்க எல்லாம் என்னோட அடிமைகள். என்ன தைரியம் இருந்தா என்ன பைத்தியம் சொல்லுவ நீ? அப்படியே ஓடி திரும்ப வராத. நல்ல வேலை பண்ண தம்பி. உங்க ராஜாவை நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. டேஸ்டா இருக்கு. நான் ரெடி. டேய் தம்பி, எழுந்துடுறா. என்னடாச்சு உனக்கு? நீ ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு பசிக்குது. எனக்கு நிறைய சாப்பிட வேணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஒழுங்கா போடா. எங்க ஓடுற? எனக்கு பசிக்குது. டேய் தம்பி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன ஏன்டா சாப்பிட வர? சாப்பாடு சாப்பாடு. பிரம்பிள், டேய் தம்பி, டேய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே, எழுந்துடுறா. நீ அவனை என்ன பண்ண? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அது என்ன பழம்? அது ஒரு வித்தியாசமான பழம் தான். அததான் அவன் சாப்பிட்டான். ஆமா, அததான் அவன் சாப்பிட்டான். அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்க வர்ற மாதிரி இருக்கும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவனை சரி பண்றது எப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதே பழத்தை அவன் திரும்ப சாப்பிடணும். அப்ப கணக்கு சரியா போயிடும், புரியுதுல்ல? சீக்கிரம், இல்லைன்னா அவன் நிரந்தரமா பைத்தியமா மாறிடுவான். பாஸ், நானும் வரேன். அப்படியா? ஐயோ, நான் எப்படி இவனை அந்த ஈஸ்டர்ன் ஃபாரஸ்டுக்கு கூட்டிட்டு போறது? இவனை எங்கேயே தனியாவும் விட முடியாது. ஏய் பிராம்பிள், தம்பி, அது வெறும் ஒரு புழு. நானும் ஒரு பூச்சி. நானும் ஒரு பூச்சி. உன் கூட இல்ல. டேய் தம்பி, நின்றா. பூச்சி. டேய் தம்பி, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால இதையெல்லாம் பார்க்க முடியல. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, போதும், நிறுத்துறா. நீ இப்படி பண்றத முதல்ல நிறுத்து. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இங்க பாருடா தம்பி. குட்டுக்காரடி, நான் தான் ஹண்டர் வீக். இன்னைக்கு நான் உன்னை சுட்டு தள்ள போறேன். டேய் தம்பி, ஒழுங்கா திரும்ப வந்துடு. எவ்வளவு நேரம் பண்ணது கூட தாங்கி போனா இது முடியலடா. டேய் பைத்தியக்காரா, சும்மாறா. ஒழுங்கா வந்துரு. இதுக்கு அந்த ஹண்டர் வீக்கே பரவாயில்ல. இந்த கண்ணை வச்சு உன்னை எப்படி சுடுற பாரு. தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? நான் ஒரு அழகான முயல். என்ன மாதிரி முயல்களால் நிறைய பச்சை காய்கறி சாப்பிடணும். டேய் தம்பி, நீ ஒரு கரடிடா, புரிஞ்சுக்க. நான் சொல்றத கேளு. ஐயோ, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது. இதுவும் பாக்குறதுக்கு பச்சையா இருக்கு. டேய் தம்பி, முதல்ல நீ அத வாயில இருந்து துப்பறியா இல்லையாடா? ஒழுங்காத துப்புடா. டேய் தம்பி, அத துப்பறியா இல்லையாடா? எவ்வளவு அழகா இருக்கே. ஒழுங்கா ரெண்டு பேரும் போயிருங்க. பம்பு பண்றதுக்குன்னே மறுபடியும் வந்துட்டீங்களா? இங்க
ஏய் சாப்பாடு. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கே இப்போ அதை குடுறா. அது என்னோடதுடா, கொடுத்துடு. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஐயோ தம்பி, டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இதுக்கப்புறம் என்கிட்ட ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேய் பிராம்பல், என்கிட்ட ஏதாச்சும் பேசுடா. ஐடியா அதேதான். என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வா. கேரட், அழகான கேரட். கம் ஆன், அந்த கேரட் வேணும்னா என் பின்னாடியே நீ வா. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த கேரட் என்கிட்ட கொடு. வாடா, வந்து கேரட்டை புடி. வாடா தம்பி. ஓ பிராம்பல், நாம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்டா. தம்பி ப்ளீஸ் எழுந்துடுறா. டேய். ஓ. ஓ. இப்ப இவன் என்னவா மாறினா? இது போக போக மோசமாயிக்கிட்டே இருக்கே. இவனை எப்படி நான் திரும்ப மாத்த போறேன்? ஓடாதடா தம்பி, நில்லு. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு புரியுதா? இதை அவனுங்க வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டானுங்கல்ல. மறக்க மாட்டானுங்க. சரி வா, நம்ம போய் சரி ஒளிஞ்சுக்கலாம். பாஸ். பைத்தியம் அங்க போகுதா? அட, எங்க போனோம்? கண்டுபிடிச்சிட்டு நான் தான் இந்த காட்டோட ராஜா. என்னது? எனக்கே போட்டியா வரலான்னு பாக்குறியா நீ? உன்னை விட மாட்டேடா. டேய் தம்பி, இதோ வந்துட்டேன்டா. அவன் வந்துட்டான். வந்துட்டானா? தம்பி கடவுளே, உனக்கு நான் இவனை பலி கொடுக்க போறேன். இந்த கரடியை நீங்க எடுத்துக்கோ, எங்களுக்கு மழை வர வை. பாஸ் இப்படியே வேடிக்கை பார்க்காம போய் அடிக்கலாம். அது சரி, அவனை கொஞ்சம் நல்லா ஊத்து பாரு. அவனுக்கு மூளையே சுத்தமா வேலை செய்யல. நம்ம பிளான் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும். கடவுளே, இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்னோட பொக்கிஷம் எரியுதே. ஏய், நீ கடவுளுக்கான காணிக்க. ஏய், இப்பயே போலாம் வா. உனக்கு இந்த நிலைமையா? என்ன மன்னிச்சிர. நீங்க 2 பேரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க. டேய் தம்பி, அண்ணா, நீங்களாம் ஏன் என்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பழிக்கு பழி. ஓடுறான் பாரு. ஒழுங்கா இங்க வந்துடுறா. நீ கையில மாட்டினா என்ன பண்ணுவனே தெரியாது. அண்ணா, என்ன ஆச்சு?